நம்முடைய பைபிள் எடுத்து சொல்லுவோம். இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சா அவனுடைய வாழ்க்கை மாறும். ஸோ போன வாரம் நம்ம ஒரு பிரசங்கத்தை நம்ம பார்த்தோம். அந்த பிரசங்கத்தில் ஜெருபாபேல் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா எப்படி அவனை பயன்படுத்துறார், how God used the life of Zerubbabel. பட் இந்த ஜெருபாபேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 முக்கியமான நபர்களை, 3 important people God used them. அப்ப இந்த 3 முக்கியமான நபர்கள் I would like to call them as 3 waves, 3 அலைகள். அப்ப முதல் அலை ஜெருபாபேல், இரண்டாவது அலை எசரா, மூணாவது அலை நெகேமியா. அப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையில போன வாரம் யாரை பத்தி பார்த்தோம் நம்மங்க? ஜெருபாபேல். இந்த வாரம் யாரை பத்தி இருக்கோம்? அடுத்த வாரம். அப்ப எசரா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த word எசரா it simply means God is my helper. தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். அப்ப இந்த எசராவுடைய 10 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க சொன்னா அதுல முதல் 6 அதிகாரங்கள், first 6 chapter is about Zerubbabel. அடுத்த 4 அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா எஸ்ராவுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த எஸ்ராவுடைய இந்த 10 அதிகாரத்துல இந்த 3 அலைகள், 3 waves. The first wave was led by Zerubbabel, and the second wave was led by Ezra, and the third wave was Nehemiah. இந்த 3 பேருக்கும் 3 முக்கியமான பொறுப்பு இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெருபாபேலுடைய முக்கியமான பொறுப்பு தேவனுடைய ஆலயத்தை கட்ட. God's temple was built by Zerubbabel. ஆனா கடவுளுடைய ஆலயத்தை கட்டி கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னா அது வேஸ்ட். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஆசை பெரிய பில்டிங் கட்டணும். ஓகே, அந்த பெரிய பில்டிங் கட்டி உள்ள கடவுளுடைய வார்த்தை, there is no God's word. So Zerubbabel, God used him to build God's temple or God's house, but Ezra was the one who taught the word of God. தேவனுடைய வார்த்தையை கத்து கொடுத்தாரு. மூணாவது நெகேமியாவுடைய வாழ்க்கை. தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலுமாக அந்த ஜெருசலேம் சுற்றிலுமாக அழகான ஒரு வாலை கட்டினாரு so that the city can be protected. அப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்காங்க. Not everyone is chosen for everything. Some people have got some responsibilities. ஒரு சிலருக்கு ஆண்டவர் உன்னை ஒரு சில பொறுப்பு வச்சிருப்பார். அதை நீ செஞ்சாதான் உனக்கு திருப்தி. For example, sometimes நம்ம தாகமா இருக்கும். அந்த தாகமா இருக்கும்போது தண்ணி எவ்வளவுதான் ஜூஸ் குடிச்சாலும் தண்ணி குடிச்சிட்டப்பனால ஒரு மாதிரி ஒரு நிம்மதி வரும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில உன் நோக்கத்தை, if you have never understood your purpose, உன் நோக்கத்தை நீ செயல்படுத்தலன்னு சொன்னா you will always have an empty feeling. Sometimes நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எம்டியான ஃபீலிங் இருக்கும். என்னடா இது ஒரு மாதிரி வளர்ற மாதிரி இல்லை, ஏன் வளரும்? அந்த growthக்கு சைன். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா குட்டி பையனா இருக்கும்போது வளர நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர நேரத்துல there'll be milestones. ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும், அப்புறம் கிரால் பண்ணும், அப்புறம் திரும்பும், அப்புறம் எழுந்து நிற்கும், நடக்கும். மைல்ஸ்டோன்ஸ். அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில உன்னுடைய பர்பஸ், உன்னுடைய நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். இன்னொரு முக்கியமான நோக்கம் சபைக்குள்ள ஒழுங்கா வரணும். இன்னொரு முக்கியமான நோக்கம் சபையின் ஊழியத்துக்குள் நீ செயல்படணும். There are many purposes. One is God's word. Second is coming regularly to the church. And third is to get involved in the mission of the church. அப்ப இங்க இந்த 3 பேரோட பாத்தீங்கன்னு சொன்னா ஜெருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவன் பயன்படுத்தினாரு. எஸ்ராவை தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க தேவன் பயன்படுத்தினாரு. மூணாவது பாத்தீங்கன்னா நெகேமியாவை அந்த நகரத்தினுடைய சிட்டி வால்ஸை கட்ட பயன்படுத்தினாங்க. சோ இங்க இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, எஸ்ரா chapter 7 verse 10. We will read this together. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம எஸ்ரா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப இந்த இடத்துல there are 3 things Ezra did. அப்ப இந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நம்பர் 1, வேதத்தை அவர் ஆராய்ந்து பார்த்தார். He was reading the word, meditating the word. பைபிளை இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி படிப்பாங்கன்னா கேலண்டரை படிக்கிற மாதிரி இன்னைக்கு ஏஞ்சிக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுதாங்க, ஒரு கேலண்டர் எடுப்பாங்க, ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. So today many Christians are calendar Christians. இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளே என்கிட்ட பேசுங்கப்பா அப்படி கண்ணை மூட்டு ஒன்று திறப்பாங்க. திறந்த உடனே நீ நாண்டு கொண்டு சாய். இல்ல, அப்ப ஒரு சில மக்கள் கேலண்டர் விசுவாசிங்க, ஒரு சில மக்கள் பைபிளை ஒழுங்கா படிக்காதபடிக்கு சும்மா ரேண்டமா ஏதாவது எடுத்து படிப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது எஸ்ரா
எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை அவன் ஆராய்ச்சி பண்ணான். It is different to read the Bible and it is different to research the Bible. Reading is different from researching. படிக்கிறது வேற, ஆராய்ச்சி பண்றது வேற. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் படிப்பாங்க, ஆனா ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ண மாட்டாங்க. நினைப்பாங்க இது என்னுடைய வேலை இல்ல, இது பாஸ்டர் வேலை. யார் சொன்னா? வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்ய நம்முடைய கடமை. அப்ப இந்த எஸ்ரா 3 விஷயங்களை செஞ்சார். நம்பர் 1, அவர் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். 2வது, அவர் ஆராய்ந்து மாத்திரம் பண்ணல, அதை எதை படிச்சாரோ அதை பிராக்டிஸ் பண்ணார். he studied, he practiced. எதை படிச்சாரோ அதை பிராக்டிஸ் பண்ண. இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவங்க வாய்க்கிலேயே பேசுவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எஸ்ரா அவர் நம்பர் 1 அவர் பைபிளை ஆராய்ச்சி பண்ணார். he studied. நம்பர் 2 என்ன படிச்சாரோ பிராக்டிஸ் பண்ணார். நம்பர் 3 பிராக்டிஸ் பண்ண விஷயத்தை மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தார். சொல்லுங்க, ஸ்டடி, பிராக்டிஸ், டாட். அப்ப டீச். இந்த 3 விஷயத்தை நம்ம செய்யணும். அப்ப ஸ்டடி சொன்ன உடனே இன்னைக்கு ரொம்ப பேர் யோசிப்பாங்க, எப்படி பாஸ்டர் பைபிளை படிக்கிறது? எனக்கு தெரியவே இல்லை பாஸ்டர், டீச் பண்ணுங்க பாஸ்டர்ங்க அப்படின்னு சொன்னா அழகா சோப்போட கத்துக்கணும். அப்போ பைபிள்ல சோப் மெத்தட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிளை ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ரீடிங். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண, பைபிள் நீங்க படிக்கணும். ஓகே, இப்போ படிக்கிற நேரத்துல அடுத்து என்ன பண்ணீங்க, அப்சர்வ் பண்ணீங்க. சரி, என்ன அப்சர்வ் பண்ண? அந்த முதல் வசனத்துல, அந்த முதல் வசனத்துல யாரை பத்தி எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கர்த்தர் இருக்குங்களாங்க. 2வது கர்த்தரை பத்தி மாத்திரம் இல்லங்க. அந்த அந்த வசனம் பாத்தீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க? God is my shepherd. அப்போ he talks about 2 people. Number 1, he talks about God, he talks about myself. அது தேவனை பத்தியே சொல்லுது. அது யாரை பத்தி சொல்றாங்க? அப்ப நீங்க வசனத்தை வாசிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? ஸ்கிரிப்சர் படிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. So you read it first. Second one, you observe. யாரை பத்தி எழுதிருக்காங்க? தேவனை பத்தி எழுதிருக்காங்க. அப்புறம் 2வது என்ன பத்தி எழுதிருக்காங்க? சரி, 3வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Actually அந்த வார்த்தையை TSB அப்படி சொல்ற அழகான வெர்ஷன்ல it says like this, the Lord is my shepherd, what else shall I need? இன்னும் எனக்கு என்ன தேவை? அப்போ அந்த வசனம் வாசிச்ச உடனே சொல்லுது, என்ன அப்ளிகேஷன்னா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே குறை ஆகாது. சோ பைபிள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் பார்க்கணும் எனக்கு என்ன பொறுத்துதாங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான். இப்போ 4வது என்ன செய்யணும்? நீங்க பைபிள் படிச்சு முடிச்சு, அப்சர்வ் பண்ணி முடிச்சு, அப்ளிகேஷன் முடிச்ச உடனே பிரேயர் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல என்ன பிரேயர் பண்ணலாம்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப உன்னுடைய குறைகள்லாம் நினைச்சுக்கிட்டு, அப்பா கடன்காரன் வரப்போறான் சுவாமி, நான் தாழ்ச்சி அடையேன். ஐயோ அடுத்த மாசம் EMI கட்டணும்பா, நான் தாழ்ச்சி அடையேன். ஐயோ கோல்டு வரணும்பா திருப்பி, நான் தாழ்ச்சி. ஐயோ என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்பா, நான் தாழ்ச்சி அடைய. ஐயோ இந்த பாவம் போக முடியாம இருக்குதுப்பா, நான் தாழ்ச்சி அடையேன். You see that? பைபிள் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? பைபிள் நீங்க படிக்கணும், அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்ளிகேஷன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? பிரேயர். அப்ப பைபிள்ல இப்படிதான் சோப் போட்டு ஸ்டடி பண்ணு. சரி, அப்ப எஸ்ரா என்ன பண்ணாருங்க? ஸ்டடி, அப்புறம் he practiced. அப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப கடவுளுக்கு விரோதமா நீ பாவம் பண்ண கூடாதுன்னு சொன்னா என்ன இருக்கணும் மனசுல? வசனம். சொல்லுங்க, வசனம் இருக்கணும். அப்ப வசனம் இருந்தாதான் நீ பாவம் பண்ணாம இருக்க முடியும். அப்ப பைபிளை நீ 5 விதமா நீ பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, 5 ways you can practice Bible. Number 1, நீ பைபிளை நம்பர் 1 மெடிடேட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடுங்க? பிராக்டிஸ்ல என்ன பண்ணனும்? மெடிடேட். அப்படியே கண்ணை மூடிட்டு, இது யோகா இல்ல, கண்ணை மூடி எங்க யோசிக்கணும்? மைண்ட்ல தான், எங்க வரக்கூடாது, ஜஸ்ட் மைண்ட். சோ பைபிள்ல முதல் பிராக்டிஸ் என்ன பண்ணனும்? மெடிடேட் பண்ணணும். 2வது பாத்தீங்கன்னா, பைபிள்ல நீங்க வசனங்களை நீங்க என்ன பண்ணனும்? மனப்பாடம் பண்ண. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப வசனத்தை பண்ண செகண்ட் டைப் நீங்க மெமரைஸ் பண்ணலாம். 3வது டைப் பாத்தீங்கன்னு சொன்னா, வசனத்தை நீங்க ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி எந்த மெத்தடுங்க? சோப் மெத்தட். என்ன மெத்தடுங்க? ஸ்கிரிப்சர், அப்சர்வேஷன், அப்ளிகேஷன் அண்ட் பிரேயர். வசனத்தை வாசிக்கணும், வாசிச்ச வசனத்தை பார்க்கணும், அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அப்ப அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். 4வது பாத்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கு. வசனம் சொல்லுது, பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தாலே ஆசீர்வாதம். இன்னைக்கு ரொம்ப பேரு எனக்கு ஆசீர்வாதமே வரல. ஏன் வரும்? நீ பைபிளை படிச்சாலே உனக்கு ஆசீர்வாதம். நம்பர் 1, ஒரு பிராக்டிஸ் என்ன பண்ணீங்க? மெடிடேட், மெமரைஸ்,
study, read and then 1 year. So எஸ்ரா 3 விஷயம் செஞ்சார். நம்பர் 1 he study. எப்படி படிக்கணும்? சோ படிச்சு படிக்கணும். இரண்டாவது எதை படித்தாரோ அவர் பிராக்டிஸ் பண்ணாரு. எப்படி பிராக்டிஸ் பண்ணாரு அவரங்க? நம்பர் 1 தியானம் பண்ணாரு, மனப்பாடம் பண்ணாரு, ஆராய்ச்சி பண்ணாரு, படிச்சாரு, வசனத்தை அவரு கேட்டாரு. மூணாவது எஸ்ரா இன்னொரு வேலையை பண்ணாருங்க. தேர்ட் திங், எஸ்ரா ஆல்சோ taught to others. மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தார். இன்னைக்கு ரொம்ப பேர் வசனத்தை வாசிப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கவே மாட்டாங்க. சோ நீ மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தா என்ன லாபம் பாத்தீங்கன்னு சொன்னா, நீ எப்ப ஜனங்களுக்கு சொல்றியோ only 5% தான் கத்துக்குவாங்க. when you are lecturing someone, it's called the learning pyramid. நீ லெக்சர் பண்ணேன்னு சொன்னா just 5% தான் கத்துக்குவாங்க. ஆனா இதே நீ படிச்சேன்னு சொன்னா ஒரு காரியத்தை எவ்வளவு கத்துக்குவ? 10% ரீடிங். ஆனா இதே ஒரு காரியத்தை கேட்டு பார்த்தேன்னு சொன்னா 20%. மூணாவது, நீங்க படிச்ச காரியத்தை நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்க, பிராக்டிஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு காமிச்சீங்கன்னு சொன்னா 30%. இதே விஷயத்தை கற்றுக்கொண்ட விஷயத்தை நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 50%. இதே டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 75%. ஆனா மற்ற ஜனங்களுக்கு நீ கத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 90% you will learn. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொண்ட உடனேயே நீங்க யாராவது ஒருத்தரை பார்த்து கத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சர்ச்சில் என்னாச்சு தெரியுமா? அப்படி நீ சொல்லிட்டேன்னு சொன்னா உனக்கு 90% 90% உன் வாழ்க்கையில கத்துக்குவ. எஸ்ரா 3 விஷயத்துக்காக அவர் அர்ப்பணிச்சார். நம்பர் 1, he devoted his heart to study, practice and teach.